அனைத்து உறவுகளுக்கும் நான் இப்போ எந்த பதிவை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, திருபுவனத்தில் அஜித்குமார்ங்கிற ஒரு காவலாளி விசாரணைங்கிற பேரில் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. அந்த சம்பவத்தை பேச போகிறேன். அந்த அஜித்குமார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் தான். தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே பணியில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் லேடி வந்து திருட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இதை விசாரிக்க போன இடத்துல தான் வந்து அவரை கொடுமைப்படுத்தி அடித்து கொண்டிருக்காங்க. நான் என்ன தெரியாமல் கேட்குறேன், நம்ம நாட்டில் எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கு. கற்பழிப்பு நடந்திருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கற்பழிச்சு கொள்றானுங்க. அவலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வரான். சிரிச்சுக்கிட்டு வரானுங்க. எத்தனையோ கொலைகள் நடக்குது, கொள்ளை நடக்குது. ரோட்டில் போகும்போதே வந்து செயின் அத்துக்கிட்டு போகிறானுங்க. அவனுங்கள்லாம் இந்த மாதிரி வந்து அடித்து கொல்லப்பட்டான்னு எந்த நியூஸுமே வந்து யாருமே வந்து பார்க்கல. நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு விசாரணைக்குன்னு ஒருத்தனை அழைச்சிட்டு போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சுட்டானா எவிடன்ஸ் இருக்கா? அதாவது இல்லை வந்து யாராவது வாக்குமூலம் கொடுத்தாங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி திறன்னா முடிச்சா அப்படின்னு ஒரு முறைப்படி சட்டப்படி என்ன சட்டம் சொல்லுதா? ஒருத்தனை வந்து விசாரணை பேர் அழைச்சி போய் அடிச்சு கொள்ளுன்னு சட்டம் சொல்லுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னன்னு, அதாவது இது வந்து என்ன தன்மைன்னு எனக்கு கூட தெரியல. ஒரு மிருக வதை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. மனுஷ உயிர் வந்து அவ்வளோ ஈஸியாக போச்சா? ஒரு வயசான வந்து உடம்பு சரியாமல் கிடந்தா கூட கோடி கூட கொண்டு போய் உயிரை காப்பாற்றுறானுங்க. ஒரு டாக்டருக்கு தெரியும் ஒரு உயிரோட வந்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு. சர்வ சாதாரணமாக பண்ணுறீங்க. எப்படி தான் மாதிரிலாம் பண்ணுறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா சட்டப்படி என்ன பண்ணும்? ஒரு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புங்க. யார் சார் உங்களுக்கு அடித்து கொள்றதுக்கு உரிமை கொடுத்தா? ஒரு தண்ணி கேட்டிருக்கான் குடிக்க, அதுக்கு வந்து ஒரு மிளகாத்தூள் அதில் கொட்டி வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுப்பீங்களா சார் அதை? இல்லை உங்கள் பெத்த பிள்ளைக்கு கொடுப்பீங்களா சார் அதை? இல்லை உங்கள் மனைவி கேட்டால் அந்த மாதிரி கொடுப்பீங்களா சார் நீங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ நல்ல காவலர்களாக இருக்காங்க. அதனால இன்னமும் வந்து காவல்துறைக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இந்த மாதிரியான மிருகத்தரமான காவலர்கள் வந்து வேலையே இருக்கக்கூடாது. நீ காவல்னே கிடையாது. நீ ஒரு கொலைக்கார. நீ வந்து சொல்லப்போனா நீ வந்து ஒரு கொலைக்கார. நீ எப்படி அடிச்ச அந்த வீடியோவை பார்த்தா எந்த அளவுக்கு அடிச்சு அவனை கொடுமைப்படுத்தி கொண்டு என்ன அவன் தப்பு செஞ்சான்? என்ன எவிடன்ஸ் இருக்கு? அவன் திருடுறானாக்கா? என்ன இருக்கு? அவன் நகை கையில் வச்சிருந்தானா? இல்லை எங்கேயாவது பதுக்கி வச்சிருந்தானா? இதுக்குன்னே ஒரு தனிப்பட அமைச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாட்டில் சார் பாருங்க சார், போய் நாட்டில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சுட்டு அப்படியே அசால்ட்டாக வந்து கோர்ட்டில் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். எத்தனையோ இடத்துல கொள்ளை, என்னென்னமோ நடக்குது. ஏதோ பண்ணுறானுங்க. எவ்வளோ குற்ற சம்பவம் நடக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அடித்து கொண்டாங்க பிடிச்சா லாக்அவுட் அந்த மாதிரி ஆளெல்லாம் அடித்து கொள்ளுங்களேன். ஏன் சார் போய் ஏழைங்களை வந்து அடித்து இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க பண்ணுறீங்க? தயவு செஞ்சு வந்து சட்டத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு ஏழையும் சரி நடுத்தர ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி கொடூரமாக கொல்லப்படக்கூடாது. தமிழன்டா.